இதுதான் பனை ஓலை கொழுக்கட்டை. இந்த பாருங்கள், சொலவில் வச்சு நம்ம நைட்டு அவிச்சதை வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். தென் தமிழகத்தில் இது ரொம்ப 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 ஃபேமஸான விஷயம். கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு ஒரு தீப திருநாளை எப்படி ஒளியேற்றி வைக்கிறோமோ அதே மாதிரி கொழுக்கட்டையும் இங்கே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் பனை ஓலை கொழுக்கட்டை. கொழுக்கட்டையை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொல்லிக்கட்டை அப்படின்னும். அதாவது கொல்லி இருக்க வீட்டில் இந்த கொழுக்கட்டை கட்டாயமாக செய்யணும். கொல்லின்னா ஆண் வாரிசு. ஆண் வாரிசு இருக்கிற வீட்டில் இந்த கொழுக்கட்டை கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு மெத்தடு. அதாவது ஆண் பிள்ளைகள் இருக்க வீட்டில் இந்த கொழுக்கட்டை வந்து முக்கியமாக செஞ்சாகணும். அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தலைமுறையாக அது தொடர்ந்து வர்றதுக்கு இது ஒரு அறிவுரையாவோ இல்லைன்னா தொடர்ந்து செய்யுங்க, நம்மளுடைய குலம் விருத்தியாகும், அந்த மாதிரி சொல்கிறது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கொழுக்கட்டை, பனை ஓலை கொழுக்கட்டை. இது உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இது எப்படி இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் இது உள்ள எப்படின்னா கருப்பு பச்சரிசி பாருங்கள், கருப்பு பச்சரிசி இடித்து அதில் நம்ம வந்து சிறுபருப்பு கலந்து கொஞ்சமாக ஏலக்காய், அப்புறம் கருப்பட்டியோ மண்டை வெல்லமோ, அதுக்கப்புறம் சிலவங்க கொஞ்சம் ஹைடெக்கானவங்க இதில் நெய் சேர்ப்பாங்க, முந்திரி பருப்பு சேர்ப்பாங்க. இது பனை ஓலையில் இப்படியே 2 நாள் போடுறோம். அந்த ஓலை வாசமும் செஞ்சு ரொம்ப 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 நல்லாயிருக்கும்.